அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியையும் செலுத்தி கொல்லப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உறவினர்களை எதிர்பார்க்கும் அந்த நீதி, இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறுத்திருக்கிறார்கள். சாணக்கியம் ஹாசமாணிக்கம் அவர்கள், உங்களுக்கு 13 நிமிடங்கள் உள்ளன. நன்றிகள் சபாநாயகர் அவர்களே. தமிழ் மக்கள், ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட வாரம், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்த வாரம், 16 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக முக்கியமாக இறுதி போராட்டத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட வாரம் தான் கடந்த வாரம். அந்த வகையிலே அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியையும் செலுத்தி கொல்லப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உறவினர்களை எதிர்பார்க்கும் அந்த நீதி, இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறுத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் அது நடக்கும் என்ற எந்த நம்பிக்கையும், நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. இதை பற்றி நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே இது நாட்டிலே நடந்தது இன அழிப்பு, ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சில சொன்ன கருத்திலை வைத்து நாட்டிலே இன அழிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்றதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இன அழிப்புக்கான நீதி வேணுமென்றதிலே தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான். அதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய சார்பிலிருந்து செய்வோம். நீங்கள் பார்த்திருப்பீங்கள், கடந்த வாரத்திலே 18ஆம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக, இது ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தாங்களாக முள்ளிவாய்க்காலிலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் முழுவதும் எல்லா பிரதேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே நடந்த விடயங்கள் அல்ல. எங்களுடைய மக்கள், கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் மறக்க முடியாது. அண்மையிலே கனடாவிலே ஒரு 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 இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டதன் பொழுது நான் பார்த்திருந்தேன், வெளிவிவகார அமைச்சர் கனடா தூதுவரை அழைத்து அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஆனால் நடக்க வேண்டியது என்ன? இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் பிழை செய்ய இல்லை என்று நீங்களும், இந்த அரசாங்கம் அந்த காலப்பகுதியில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கவில்லை, அதை அந்த அந்த ஆட்சியிலே இருந்தவர்களே இந்த அரசாங்கம் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது வேற விடயம். ஆனால் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துகள் வெளியிடும் இந்த அரசாங்கம் உண்மையிலே அந்த குற்றங்களை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கலாம், விசாரணைகளை ஆரம்பிக்கலாம். ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லை. தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் நீதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுவதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் என்றது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது. நாட்டிலே உங்களுக்கு தெரியும், நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் யுத்தம் கொண்டாடுவதற்கு, யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு சென்றிருந்தார். மிக தெளிவாக தெரிகின்றது. நாட்டிலே அவருடைய, இந்த நாட்டிலே தமிழ் மக்கள், கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று 18ஆம் தேதி தங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்களுக்கு, கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி 19ஆம் தேதி போரினுடைய வெற்றியை கொண்டாடுற நிகழ்ச்சியிலே இருக்கின்றார். அப்ப இதிலே மிக தெளிவாக தெரிகின்றது, தமிழர் தேசம், தமிழ் மக்கள், தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று இருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இருக்கின்றோம். அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை போல வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதிலே எந்த மாற்றம்? தமிழர் தேசம், தமிழ் மக்கள், தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே ராணுவத்தை பாதுகாக்க வேணும், போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை, இந்த கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை பாதுகாக்க வேண்டும் என்றதே உறுதியாக இருக்கின்றார்கள் என்றது மிக தெளிவாக தெரிகின்றது. அப்ப அந்த வகையிலே இதை பற்றி தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலே சரியான பாடம் போட்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களிலும் தமிழ் மக்கள் அந்த விடயத்தை சரியாக செய்வார்கள். சரி, உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய ஒட்டுமொத்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை தான் வழங்க முடியாவிட்டாலும் கூட, எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய காணி பிரச்சனைக்கான தீர்வுகளை வழங்க முடியா போனாலும் கூட, எங்களுடைய அன்றாட மக்கள் முகம் கொடுக்கும் சில பிரச்சனை, யானை வேலிகளாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் மட்டக்களப்பிலே மாத்திரம் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே வவுனதீவிலே ஒருவர் யானை அடித்து செத்தது, பாலிடிவட்டையிலே ஒருவர் செத்தது, தாந்தாமலை போன்ற எல்லா பிரதேசங்களில் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதுக்கும் ஒரு தீர்வில் என்றது இந்த இடத்திலே கவலையாக சொல்லணும். ஆனால் ஐ வுட் லைக் டு ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். அதாவது நேற்று ஜனாதிபதி உரையிலே, அவருடைய உரையிலே குறிப்பிட்டார்,
அதாவது தெற்கிலே தாய்மார்களே அவர்களுடைய இராணுவ சிப்பாய்களினால் இழந்து தவிர்க்கிறார்கள் மற்றும் தமிழ் தாய்மார்களும் அவர்களுடைய இழப்பை அவர்களுடைய பிள்ளைகளை இழப்பினால் தவிர்க்கிறார்கள். நான் அவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றேன். அதாவது ஜனாதிபதி அவர்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு விடயத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஒரு இளைஞர் என்ற அடிப்படையிலே அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள். இதிலே ஒரு விடயம் தெளிவாக காணப்படுகின்றது. மே 8ஆம் தேதி நாங்கள் அதாவது இறந்தவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்தோம், நீதியை நாங்கள் கோரினோம். ஆனால் அடுத்த நாள் ஜனாதிபதி அவர்கள் யுத்த வெற்றியை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இதில் ஒரு விடயம் தெளிவாகின்றது. ஒரு தமிழ் நாட்டிற்கும் ஒரு சிங்கள இனத்திற்கும் ஒரு பிரிவினை காணப்படுகின்றது. அது வடக்கிலே அவர்களுடைய நேசமிக்கவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அவர்கள் ஒரு ஆதரவு அஞ்சலி செலுத்துகின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இந்த போர் வெற்றியிலே அவர்கள் போர் வெற்றி கொண்டாட்டத்திலே ஈடுபடுகின்றார்கள். நான் முக்கியமான ஒரு விடயத்தை கொடுப்பிடுகின்றேன். அதாவது காணி பிரச்சனை தொடர்பாகவும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது தொடர்புடைய விடயதான அமைச்சர் அவர்களும் பிரதம அமைச்சர்களும் இது தொடர்பாக அறிவீர்கள். அதாவது அந்த காணி தொடர்பான வர்த்தமானி தொடர்பான விடயத்திலே இது தொடர்பான விடயம் காணப்படுகின்றது. கௌரவ சுமந்திரன் அவர்களே தமது முகப்புத்தகத்திலே இது தொடர்பான ஒரு பதிவினை ஏற்றுள்ளார். அவர் ஒரு சட்டத்தனையாக காணப்படுகின்றார். இது தொடர்பான நாங்கள் சட்ட ஆலோசனையை நாங்கள் நாடுகின்றோம். அவர் ஒரு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்கிற விடயம் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகநூலிலே ஒரு பதிவொன்றை இட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அவரும் கடந்த காலத்திலே அவருடைய சட்ட ஆலோசனை கேட்ட ஒருவர், எனக்கும் அது தெரியும், ஜனாதிபதியா வர முன்பு. அந்த வகையிலே அவர் இந்த விடயத்தை கவனமாக கரிசனையில் எடுத்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பு செய்வது அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்தை சொல்றேன். ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய முகநூலை பதிவிட்டிருக்கிறார். நான் வாசிக்கின்றேன். காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரிவு 4 கீழ் 28/3/2025 ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் தொடர் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக 18/5/2025 ஆண்டு திகதியிட்ட கடிதம் மூலமாக காணி அமைச்சு அறிவித்துள்ளது. ஆனால் தமது உரித்து சம்பந்தமாக எவரும் உரிமை கோரால் விட்டால் அந்த காணி அரச காணி என்ற கட்டாயம் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று இச்சட்டத்தின் பிரிவு 5(1) கூறுகின்றது. ஆகையால் குறித்த வர்த்தமானி மீள கைவாங்கப்பட்டால் மட்டுமே இந்த விடயம் தீர்க்கப்படலாம். அதாவது இன்றைக்கு காலையிலே அமைச்சர் பிரதமர் எல்லாம் இந்த தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்கம் அபகரிப்பு செய்வதை நாங்கள் நிறுத்திவிட்டிருக்கிறோம், அதுக்கான ஒரு காலத்தை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வர்த்தமானி மீளப்பெறும் வரைக்கும் அந்த வர்த்தமானி அப்படியே செல்லுபடியாகும் என்றதை எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகின்றது. அப்ப இந்த வர்த்தமானியை நீங்கள் மீளப்பெறாம விட்டால் தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்க செய்ய போறீங்கன்றது உறுதியான ஒரு விடயம். அந்த வகையிலே இந்த நாடகங்களை நிறுத்திவிட்டு தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இந்த நாட்டிலே அடி வாங்கி நாட்டை விட்டு வெளியிலே சென்றவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற காலத்துக்குள்ளே இந்த தங்களுக்கான காணி சொல்ல முடியாமல் போனால் அந்த காணி அரசு உடைமையாகும். அப்ப இதை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றதை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போலதான் இந்த தேர்தல் வெற்றியை பற்றியும் சொல்லணும். இந்த நாட்டில் தேர்தல் பெறுபவர்கள் பற்றியும் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த நேரத்திலே ஜனாதிபதி அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லி இருந்தார், பதவிக்கு வர முதலோ பின்னரோ தெரியவில்லை, மாவட்டங்களில் போக முடியாது, பயணிக்க முடியாது, அமைச்சர்கள் மோதுகிறார்கள் என்றுதான் சொன்னார்கள்.
இந்த தேர்தல் காலப்பகுதியில் வடகிழக்கிலே எங்களுக்கு வீதிகள் பயணிக்க முடியாமல் இருந்தது. அமைச்சர்கள் நிரம்பி வழிந்தார்கள். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் என்று சொன்னார்கள், பிரதி அமைச்சர்கள் என்று சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது யார் என்று. வடகிழக்கிலே உள்ளூராட்சி தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக அமைச்சர்கள் அந்த பக்கம் வந்திருந்தார்கள். உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நாட்டிலே எந்த வேலையும் நடந்திருக்காது. ஏனென்றால் எல்லா அமைச்சர்களும் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். ஜனாதிபதியும் அப்படித்தான், பிரதம அமைச்சரும் அப்படித்தான். பிரதம அமைச்சர் அலுவலகத்திலும் ஜனாதிபதி செயலகத்திலும் வேலை நடந்திருக்காத அந்த காலப்பகுதியில் அவர்கள் உள்ள உடம்பிலே வந்து மோதுகிற அளவுக்கு அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் வீதியிலே இறங்கி பிரச்சாரம் செய்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகளவான தேர்தல் வன்முறையில் ஈடுபட்டது என்பிபியினர். அது பதிவில் இருக்கிறது, நானும் முறைப்பாடு செய்திருக்கிறேன். ஆகவே நான் சொல்ல முயற்சிப்பது, மக்கள் மிகவும் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஒரு பிரதேச சபையை கூட அமைக்க முடியாது, ஒரு பிரதேச சபையை கூட அரசாங்கம் வெற்றி கொள்ளவில்லை, ஒரு தொகுதியை கூட அரசாங்கம் வெற்றி பெறவில்லை. ஆகவே மக்கள் தெளிவான செய்தியை வழங்கியிருக்கிறார்கள். வடகிழக்கில் மாத்திரமல்ல, நாடு முழுவதும் அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பிஆர் பாராளுமன்றத்துக்கு வந்து சொன்னார், மொட்டு கட்சி தான் குறுகிய காலப்பகுதியிலே ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் என்ற எல்லா தேர்தலிலும் மிக குறுகிய காலத்திலே வெற்றி பெற்ற கட்சி என்று சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அரசாங்கத்திலும் பிஆர் ஒருவர் இருக்கிறார். அந்த பிஆரும் அப்படித்தான். அந்த பிஆர் சொல்ல வேண்டும், 3 தேர்தல்களை வெற்றி பெற்றார் அந்த பிஆர். ஆனால் இந்த பிஆர் 2 தேர்தல்களிலே அவுட் ஆகி இருக்கிறார். 3வது தேர்தலிலே 60 லட்சம் பெற்றவர்கள் தற்போது 40 லட்சமாக குறைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிஆர்களுக்கு தற்போதையும் புரிந்திருக்க வேண்டும். பிஆர் என்று சொன்னதும் அரசாங்க கட்சி, எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லோருக்கும் தெரியும் யார் இந்த பிஆர் என்று. பிஆருடைய சாபம் தான் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டிலிருந்து வேறொரு பிஆர் இருந்தார், தற்போது இன்னும் ஒரு பிஆர் இருக்கிறார். அந்த பிஆருடைய சாபம் தான் இந்த நாட்டுக்கு. 45க்கும் அதிகமானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இங்கே இருக்கிறார், சட்டம் தொடர்பான அமைச்சர் இருக்கிறார். ஆகவே இதை மூடி மறைக்க முடியாது. யாரு இருந்தாலும் இன்று பாருங்கள், சாதாரணமாக கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மிக தெளிவான செய்தியை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் அரசாங்கத்திற்காகவே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்துடன் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அரசாங்கத்தை விமர்சனம் செய்யாமல் நாங்கள் செயற்படலாம். இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாகத்தான் நாங்கள் இப்படியான கருத்துக்கள் தெரிவிக்கின்றோம். எங்களுக்கு விருப்பம் விமர்சிப்பதை நாங்கள் கொஞ்ச காலத்திற்கு நிறுத்துகின்றோம். ஆனால் இந்த எதிர்ச்சதிகரமான செயற்பாடு நிறுத்தி தோல்வியை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி வாருங்கள், நாங்கள் உண்டாக பயணிப்போம். ஆகவே ஜனாதிபதி அவர்களே கடந்த காலத்தில் சுவாதீன குழுக்களை அழைத்து சபையை அமைப்பதற்காக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன கடந்த கால பகுதியிலே. இல்லை, இது என்ன ஒரு வேடிக்கையான விடயம். மட்டக்களப்பிலும் இப்படியான சபைகளில் ஆட்சி பிடிப்பதற்காக சுயேட்சை குழுக்களுடன் இவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்களா என்று தெரியவில்லை. கௌரவ ராசமாணிக்கம் அவர்களும் உன் நேரம் நிறைவேறுகின்றது. ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே மிக தெளிவான முறையிலே நாங்கள் சொல்லுகின்றோம், நாட்டை எதிர்காலத்தில் வழிநடத்துவதற்கு இன்னும் 3-4 வருடங்கள் இருக்கின்றன. பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது போல ஜனாதிபதிக்கு இன்னும் குறைவான காலப்பகுதி இருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்துடன் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. அரசாங்கத்தை சரியான திசைகள் பயணிக்க நாங்கள் உதவ விரும்புகின்றோம். ஆகவே 3-2 பெரும்பான்மை இருக்கிற போது புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து இந்த நாட்டுக்குள்ளே நிரந்தர தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இன பிரச்சனைக்கு தீர்வினை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். இதை அரசாங்கம் விரும்பாவிட்டால் இது தகிஸ் பிஹேவியர் என்று சொல்வார்கள். இந்த வன்முறை ரீதியாக செயற்படுகின்ற நிலைதான் அரசாங்கத்தினுடைய எஞ்சிய காலப்பகுதியிலும் இருக்கும் என்று சொன்னார். இந்த அரசாங்கத்திற்கு 4 வருடங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். அதற்கு முதல் இந்த அரசாங்கம் வீழ்ச்சியுறும். ஆகவே நான் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக இருக்கின்ற அமைச்சர்கள் செவிமடுத்து உங்களுடைய கலந்துரையாடல்களிலே நீங்கள் இது பற்றி கதைத்து சரியான ஒரு வேலை திட்டத்தை வகுத்து செயற்படுங்கள். அல்லாவிட்டால் இப்படியாக நீங்கள் தான் தோன்றித்தனமாக செயற்படுவீர்கள் என்று சொன்னால் எங்களாலும் எதுவும் செய்ய முடியாது. வடகிழக்கை அபிவிருத்தி செய்வதற்கு
75 பில்லியன் நிதியை கொண்டு வருவதற்கு நாங்கள் கதைத்திருக்கின்றோம். ஆகவே தான் தோன்றித்தனமாக செயற்படுவதை நிறுத்தி சாதாரண மக்கள் போல செயற்படுங்கள். ஆகவே இங்கே பிஆர்களுடைய பணிகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டியிருக்கும்.